ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க. 12:30 வந்து நான் கத்தாழை ஜூஸ் போட்டிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். ஓகே, இதில் வந்துட்டு டெமோவும் கொடுத்துருக்கேன். இது அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நமக்கு இன்னும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் காலத்துக்கெல்லாம் இந்த கத்தாழை பழம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இதெல்லாம் கலர் வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் தான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி முள் இருக்கும். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரோ ஏதோ போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துடணும். சைடில் முள் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அலசிட்டு அந்த ஜூஸை நல்லா பிழிஞ்சு உங்களுக்கு டெமோ கொடுத்துருக்கேன். ஓகே, நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை வடிகட்டிடணும், சின்ன சின்ன முட்கள் இல்லாமல். ஓகே, சூப்பராக இருக்கும் கத்தாழை ஜூஸ் நேச்சுரல். ஓகே, சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்பே ப்ளட் இன்க்ரீஸுக்கு இப்போ நிறைய பேர் கெமிக்கல்லாம் தான் பயன்படுத்துகிறாங்க, பவுட்ரு கலருக்காக. அதனால் கத்தாழை பழம் கிடைக்கிறது ரேரு. அப்படி கிடைச்சா அதை நீங்கள் அந்த முள்ளெல்லாம் கத்தி வச்சு நல்லா அப்படியே அகற்றிடணும். அகற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் பிழிஞ்சு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு லெமன் கலந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ ஜூஸ் தேவைப்படும் போது கத்தாழை ஜூஸ் சாப்பிட்லாம். ஃபாலோ பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது, ப்ளட்டு நல்லா ஊறும். ஓகே, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. ஃபாலோ பண்ணுங்கள். கத்தாழை ஜூஸ் நான் இதை டெலிவரி பண்ணலான்னு நினைக்கிறேன். தேவைப்படுவர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உதடெல்லாம் வருங்க, லிப்டிக்கே போட வேண்டாம். நிறமும் கொடுக்கும், கருப்பாக இருக்கவங்களுக்கு நிறமும் கொடுக்கும்.